ஓம் முருகா சரணம். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, நிராகரித்து விடாதே. உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகன் காத்து கொண்டிருக்கிறேன். சட்டென நான் சொல்வதை கேள் என் செல்லமே. வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் ரணப்படுத்தும், சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். நான் சொல்வதெல்லாம் சரிதானே? மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது. அதே சமயத்தில் குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையை உணர்வாய். எது கஷ்டத்தை கொடுக்கும் தருணத்தில். அந்த சூழ்நிலையில் உன்னருகில் உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன். உனக்கானதை நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன். உன் குடும்பத்திற்கு எல்லாம் வந்து சேரும். கவலைப்படாமல் நீ உன் பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு. இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்காக நல்லதொரு விடியலாய் பிறந்திருக்கிறது என் செல்லமே. அதற்கான வேலையை நான் தொடங்கிவிட்டேன். சந்தோஷமாக இரு. நீ நிம்மதியாக இந்த நாளை நல்லதொரு நாளாக நடத்தி செல். அது நல்லதோ கெட்டதோ என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. முருகா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது. மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் நீ அதை ஏற்றுக்கொள். நீ நிம்மதியை தொலைத்து விட்டாய். அதை நான் அறிந்துதான் இருக்கிறேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது. இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம், அது உனக்கு நன்மையே விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதமாக உன்னை வந்து சேரும் என்பதற்காகத்தான். தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நீ இனி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன். கஷ்டம் தரும் நிலைகள் எல்லாம் முடிந்து சுக்கு நூறாக தகர்த்து எரிந்து உன்னையே புதியதாய் தோன்ற வைப்பேன் இந்த முருகப்பெருமான். ஆகவே நீ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நீ வாழத் துவங்கப் போகிறாய். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், நீ மட்டும் உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு. இந்த நல்ல நாளில் நீ வாழும் வாழ்க்கை அடுத்தவருக்காக வாழப்போவதில்லை. நம்பிக்கை வை. உன் மீது நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அப்படித்தானே? நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. அதை முதலில் மனதில் நினைத்துக்கொள். நிம்மதியான வாழ்க்கைக்காக நீ ஏங்குகிறாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது. நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரமும் வந்துவிட்டது. கவலைப்படாதே என் செல்லமே. இந்த முருகப்பெருமானை தரிசித்தால் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும். இப்பொழுது உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது. சந்தோஷமாக இருப்பாய். காரணம் ஏன் தெரியுமா? சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்தி பெரிய சமுத்திரம் போல் உன் மனதை உருவாக்கும். அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். அதே போலத்தான் துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல பெரிதாக ஆக்கிக்கொள். ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது. நான் சொல்வது சரிதானே? உண்மையான சந்தோஷம் நிம்மதியுடன் நிறைவாய் வாழ்வதுதான். அதை எந்த சூழ்நிலையிலும் பாதிக்க விடாதே. துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் வாழ்க்கையில். அவற்றிலிருந்து உன்னை நீ கண் இமைப்பதற்குள் இந்த முருகப்பெருமான் உன்னை நான் மீட்டெடுப்பேன். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? இந்த முருகப்பெருமான் அமைத்த பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில்தான உனக்கான சோதனை காலம் எல்லாம் ஆரம்பித்து விட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன் நிச்சயமாக. அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல,
வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். ஆனால் வழியில் சில முட்களும் இருக்கும், சில மேடு பள்ளங்களும் இருக்கும். நீ கவனமாக நடந்தாலும் சில முட்களும் சில பள்ளங்களும் உன்னை காயப்படுத்தும். அந்த காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து நடைபோட்டு பயணித்தால் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு. பொறுமை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் இந்த பூமியில் நிலைக்காமல் இல்லை. பொறாமை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனதும் உண்டு. ஆகவே விதை விதைக்கப்பட்ட உடனே காய்கனிகளை தருவதில்லை. நல்லதை மட்டும் நினைத்து செயல்படு. வருவதை எதிர்க்கும் பலம் வரும் உன்னிடம். பிறகு நிச்சயம் வெற்றி நிச்சயம் என் செல்லமே. சில நேரங்களில் உனது வாழ்க்கையை ஏன் ஏக்கங்கள் உள்ளதாக மாற்றி உள்ளாய்? ஏக்கங்கள் மனதை அழுத்தும் என்பதை நன்றாக தெரிந்து கொள். அதை போய் உன் மனதில் அனுமதியை அளித்துள்ளாய். யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்பகட்டம். அதனால்தான் யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் என்ன இல்லை சொல் பார்க்கலாம். உன்னிடத்தில் அறிவு இல்லையா, திறமை இல்லையா, நல்லதொரு குணங்கள் தான் இல்லையா? இவற்றுள் எல்லாமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. நீ ஏங்கும் அன்பு யாரிடம்? உன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காகவா, அல்லது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய் நீ? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என அறிந்தும் அதை உன் மனம் ஏக்கங்களால் தான் பிறகு புண்ணாகி போகிறாய். என்னால் தாங்க முடியவில்லை, எது நிரந்தரம் என புரிய வைப்பதற்காகத்தான் சில நிகழ்வுகளை நான் உன் கண்முன் நிறுத்தினேன். இனிமேல் அதை உன்னிடத்தில் இந்த முருகப்பெருமான் அனுமதிக்க மாட்டேன். கவலைப்படாதே என் செல்லமே. உன் கண்முன் போலியாக அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன். நிச்சயமாக ஆம், உன் அன்பிற்காக அவர்கள் ஒரு நாள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். ஆம் செல்லமே, அது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்வில், தொழிலில், குடும்பத்தில் என பல சறுக்கல்களை சந்தித்துள்ளாய். போதும் நீ துன்பப்பட்டது. இனி உனக்கு மிகப்பெரிய நன்மையானது உன்னை தேடி வரப்போகிறது. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. இதை நான் தருவதை வரப்பிரசாதமாக அன்புடன் பெற்றுக்கொள். உனக்காக இந்த முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் சொல்வதெல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்கும்படியாகத்தான் உன் வாழ்க்கை அமையப் போகிறது. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.